இந்த உலகத்தில் யாருமே தெரிஞ்சிக்க கூடாததை, தெரிஞ்சிக்க விரும்பாததை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து வரப்போகிற 2 நிமிஷம்தான் என்னோட கடைசி நொடிகள். அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஹலோ ஹலோ, நான் தீபனோட அம்மா பேசுறேன்பா. அம்மா சொல்லுங்கம்மா. இல்லப்பா, 2 நாளா ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறேன்ப்பா, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்பா. அதுவாம்மா, அவனுக்கு ஆஃபீஸில் ப்ரெஷர் ஜாஸ்தி, டே நைட்டாக ஒர்க் போயிட்டுருக்கு, அதான். என்னப்பா சொல்ற? நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, இன்னும் 2 days தான் ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், அப்புறம் ஃப்ரீ ஆகிடும். சரிப்பா, அவன் ஃப்ரீ ஆனதுன்னு பேச சொல்லுப்பா. சரிம்மா. செத்து கூட கவலையே பட மாட்டேன். டேய், என்னடா பண்ற? இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படியே இருப்ப? அம்மா எனக்கு ஃபோன் பண்றாங்கடா, பாவண்டா அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறா, எல்லாம் சரியாயிடும். மச்சான், அவன் எல்லாமே நல்லா வாழவே முடியாதுடா. புரியுதுடா, அதுக்கு ஏன்டா இப்படி குடிக்கிற? முன்னாடிலாம் லிமிட்டாக தானே குடிச்சிட்டு இருந்த. அம்மா பாவண்டா, அவங்கள பற்றி கொஞ்சம் யோசிடா. வாழவே பிடிக்கலடா. டேய், லூசு மாதிரி பேசாதடா. நான் சாக போகிறேன். எங்கடா அந்த சரக்கு? எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டீல. உனக்காக இருக்கிறவங்களாம் கண்ணு தெரில, உனக்கு அவ தானே முக்கியம் போயிட்டா. இருந்தா குடி, குடிச்சு சாவு. குடுறா. Liquor drinking is injurious to health. யாரது? யாருன்னு கேட்கறல்ல? சொன்னா நம்ப மாட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்க. கடவுள். என்னது கடவுளா? நான் எப்படி நம்புறது? நான் தான் சொன்னேன்ல, நீ நம்ப மாட்டேன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உன்னை தேடி தான் வரப்போறேன். நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? என்ன சொல்ற? ஆமா, நான் சாக போறேன். எதனால? நீ என்ன கடவுளாச்சே, நீனே சொல்லு. தெரியும், இருந்தாலும் நீயே சொல்லு. அதுவா, நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா. அதான் நான் சாக போறேன். இதுக்காகவா குடிச்சு நீ உன்னை அழிச்சுக்கிற? ஆமா. நீ ஏன் ஒன்றும் சாக வேண்டாம், உன் வாழ்க்கையோட இறுதி நொடிய நானே சொல்றேன். எங்க சொல்லு பாப்போம். உன் இறுதி நொடிகள். நிஜமாவா? நீ ஏன் பார்க்க வந்தேன்னு கேட்டேல்ல, நீ என்ன தேடி வர்றதுக்கு முன்னாடி நானே உன்னை தேடி வந்துட்டேன். இல்ல, நான் நம்ப மாட்டேன். நான் எப்ப பிறந்தேன்னு சொல்லுங்க, அப்ப நம்புறேன். இப்பவாவது நம்புறியா? நான் எதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு நான் சாக போறேன்னா இதான் நான் உன்னை கடைசியா பாக்குறது. மச்சான், இன்னொரு பாட்டில் வேணுமா? இல்ல மச்சான், நான் உண்மையிலே சாக போறேன்டா. நான் அவ்வளோ சொல்லிட்டு வரேன்,
நீ என்னன்னா இன்னும் அதே சொல்லிட்டு உட்காந்துருக்க. நீ சாவு. மச்சான், சின்ன வயசுலேருந்து நான் வீட்டில் இருந்ததை விட உன் கூட இருந்தது தாண்டா அதிகம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இருக்க மாட்டேன்டா. கடைசியாக உன் கூட பேசணும் போல இருக்கு மச்சான். நான் கால் பண்ணால் நீ எடுக்க மாட்டேன்னு தெரியும். கால் பண்ணுடா. நகு, நான் உன்கிட்ட கடைசியாக 5 நிமிஷம் பேசணும். கால் பண்ணுவியா? இந்த 5 வருஷத்தில் நமக்குள்ளே நிறைய சண்டை வந்திருக்கு. ஆனால் நான் எப்போயுமே உன்னை இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்ததில்லை. இத்தனை தடவை மிஸ் பண்ணதும் இல்லை. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. இது வரைக்கும் உன்னை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. இனிமேல் நான் உன் லைஃப்பில் வரமாட்டேன். இந்த மெசேஜ் பார்க்குறப்போ நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியல. கடைசியா ஐ லவ் யூ. அண்ணா அண்ணா வேலை விடுறாங்களா? அண்ணா அண்ணா போடா. டேய் என்னடா தம்பி, என்னாச்சு? பசிக்குதுண்ணா. பசிக்குதா? உங்களுக்கு தேவைப்படாதாண்ணா? இந்த கடைசி நொடியில் என் மேலே பாசம் உள்ளவங்க யாராச்சும் ஒருத்தவங்க கால் பண்ணால் கூட நான் சாகிறப்ப சந்தோஷமாக சாவேன். அம்மா, நீ கால் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலையம்மா. நான் ஏம்மா உன்னை மறந்தேன்? இவ்வளோ நாள் சாகணும்னு ஆசையாக இருந்தது எனக்கு. இப்போ உனக்காண்டி வாழணும்னு ஆசையாக இருக்குமா? இதெல்லாம் ஒரு கனவா இருக்கக்கூடாதா? சாரிடா, திடீர்னு உன் ஞாபகம் வந்துச்சு. உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் கால் பண்ணினேன். அம்மா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னப்பா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. இப்போ
இப்போதாம்மா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். நாளைக்கு வரேம்மா உன்னை பார்க்க. சரி, பார்த்து பத்திரமா வாப்பா. சரிம்மா. வச்சிடுறேன். என்னோட வெறும் 5 வருஷ லவ், அதை என்னை விட்டு போனதுக்கே நான் என்னை அழிச்சிக்க பார்த்தேன். 25 வருஷமாக என்னை கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா, அவங்க பையன் அவங்கள விட்டு போனால் உயிரோடு இருப்பாங்களா என்ன? இனிமேல் தான் என்னோடய வாழ்க்கையை நான் வாழ போகிறேன், என்னோடய அம்மாக்காக.